ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேவா வியூஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம டிவிக்கு பற்றி தான் பேச போகிறோம். எஸ், நம்ம இவர் என்னப்பா வீட்டில் இருந்துக்கிட்டே அரசியல் பண்ணுறாரு. வீக்கெண்டில் தான் அரசியல் பண்ணுறாரு. மக்கள்கிட்ட என்னைக்கு சந்திக்க போகிறாரு, மக்களை பார்த்து நிருபர்கள் கேட்குற கேள்விக்கு என்னைக்கு பதில் சொல்ல போகிறாரு. இவரெல்லாம் இப்படி பண்ணிட முடியுமா? இவங்கள பார்க்க வரவங்கன்னா ஒரு ஃபேன்ஸாக தான் வராங்க. இதெல்லாம் ஓட்டாக மாறுமா? அப்படி இப்படி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட இதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. அதை பற்றி நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். வீட்டில் இருந்துட்டு அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா, ரெண்டு மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தி, நான் வீட்டில் மட்டும் இல்லைப்பா, வெளியிலே வந்தாலும் நாடு தாங்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாநாடை நடத்தி காமிச்சிட்டாரு. அப்பயே எல்லாருக்கும் பாதி பேருக்கு, முக்கால்வாசி பேருக்கு அள்ளு உள்ள போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து வீக்கெண்டில் தான் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு நான் எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, இதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒன்று ஃபேன் பேசிஸ், அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு இன்னைக்கு வாரத்தில் 7 நாள் வெளியில் வந்தாலும் எந்தெந்த ஒரு பொருள் அந்தந்த ஏரியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு டிராஃபிக் ஜாமாகவும் நிறைய நிறைய பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க. ஸோ இது வந்து ஒரு பேசும் பொருளாக மாறிடும். ஸோ அது மாதிரிலாம் வேண்டாம். நம்ம வந்து மக்களை பார்க்க பொறுத்து உறுதி, நாட்டு மக்கள் இத்தனை இது இருக்காங்க, இத்தனை ஊர் இருக்குது, இத்தனை ஏரியா மக்கள் இருக்காங்க, இவங்களை கண்டிப்பாக இன்னும் டைம் இருக்குது, போய் பார்க்க தான் போகிறோம். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது எந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது சாட்டர்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே சரியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். என்னோட பார்வைக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா வாரத்தில் 7 நாள் இருக்கிற இடத்துல 5 நாள் கம்பல்சரி எல்லா தரப்பு மக்களும் வீட்டில் இருக்க ஜென்ஸ் அத்தனை பேர் வேலைக்கு போக வேண்டிய தருணத்தில் தான் இருக்கும். ஒன்று வேலை இல்லை பிஸ்னஸ், ஏதோ ஒரு நேரத்தில் போயிட்டு தான் இருக்கும். அந்த வாரத்தில் 6ஆம் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக நிறைய பிள்ளைகளுக்கு லீவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க கம்பல்சரி அது ஓகே, அதை விட்டுருங்க. காலேஜ் பக்கம் வருவோம். அதுக்கப்புறம் ஐடி செக்டருக்குள்ளே போவோம். இது மாதிரி பெரிய பெரிய இடத்துலலாம் வேலை பார்க்குறவங்க, கார்பரேட்லாம் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே லீவு கொடுத்துட்றாங்க, ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் அந்த 5 நாள் கொடுத்துட்டு 2 நாள் ரிலீஃப் பண்ணிட்டு வாங்க சொல்லி தான் 2 நாள் லீவ் விடுறாங்க. ஸோ இவர் சாட்டர்டே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே ஏன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது? 100% வீட்டில் தானே இருப்பாங்கன்னு நினச்சா, நிறைய பேரோட நமக்கு தமிழ்நாட்டு மக்களோட இதே தெரியும் இல்லையா? இந்த குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து வாரத்து ஃபுல்லாக வேலைக்கு போகிறாங்க, சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து வீட்டில் இருக்காங்க. அந்த ஒரு நாள் நம்மளை அழைச்சிட்டு சினிமா தேட்டர் போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, எங்கேயாவது அழைச்சிட்டு போவாங்க, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண அழைச்சிட்டு போவாங்க, இல்லை ஏதோ ஒன்று நம்ம கூட இருப்பாங்க அட்லீஸ்ட் அப்படிங்கிற ஒரு இருக்கலாம். சில பேருக்கு வந்து அன்றைக்கி போய் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சண்டே ஒரு நாள் கிடைக்குது, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது, எங்கே போய் விளையாண்டுட்டு வரலாம்னு நினைக்கலாம். ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எதிர்பார்த்து 6 நாள் ஓடிட்டுருக்கும், ஏதோ ஒரு காலத்தில் ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த ஒரு நாள் நம்ம பிடிக்கிற வேணாம், நம்ம பார்க்க வரணுத்துக்கு அவங்களோட சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து வந்து நம்ம மூஞ்சை பார்த்துட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க, அதுக்கு வேலை சனிக்கிழமை வச்சிடலாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவங்க ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படி நம்புறீங்க? இது கரெக்டாக இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பழைய வீடியோ மாதிரி கமெண்ட்டில் திருப்பி விட்டீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகே, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. இது எதுக்கு மக்கள் எல்லாரும் இவ்வளோ பெரிய அதே தான் ஹேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து பயத்தில் அல்லு கலண்டு போய் கிடக்கிறவங்களாம் என்னடா பேசலாம், எங்கடா தப்பு கண்டுபிடிக்கலாம், என்னடா பேசலாம், ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடிக்கலாம், இதை சொல்லுவோம் அப்படின்னு புதாகரமாக வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஏதோ ஒன்று பேசிட்டு தான் இருக்காங்க. பட் என்னோட பார்வைக்கு இதுதான் தோணுது. அவர் செய்கிறது உண்மையில நல்ல விஷயம். நேற்று கூட திருச்சியில் முதல்ல இதை பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்தந்த டேஸில் வாரத்தில் சாட்டர்டே மட்டும் டேட் என்ன டேட் வருதோ அதெல்லாம் ஒரு ஷெடியூல் போட்டு ஒரு கால அட்டவணை போட்டு இந்தந்த தொகுதிக்கு இந்தந்த ஏரியாவுக்கு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கமிஷனர் லெவலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க. அந்தந்த டேட்டில் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, போலீஸோட பாதுகாப்பு கொடுங்க, மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வராத அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேற்று நடந்த மாநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரிகாஷனோட தான் அந்த மாநாடில் அந்த திருச்சி இதில் போய் சந்திச்சிருக்கிறாங்க. அதில் ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ரூவல் கேட்டதுக்கே அங்கே பண்ணக்கூடாது, இங்கே பண்ணக்கூடாது, இங்கே பேசக்கூடாது, அங்கே பேசக்கூடாது, இவ்வளோ டைம் தான் பேசணும், இந்த டயத்தில் இந்த டயத்துக்குள்ளே முடிச்சுட்டு எல்லாரும் போயிடணும், டிராஃபிக் ஜாம் பண்ணக்கூடாது, அப்படி எப்படி பண்ணாலும் ஓகே. ஏன்னா தெரியும் இவர் இவ்வளோ பெரிய ஆள் வர்றாரு, இவரை பார்க்கறதுக்காக வேண்டி எங்கெங்கெல்லாம் மக்கள் வருவாங்க. திருச்சியில் உள்ள மட்டும் போக மாட்டாங்க இல்லையா, தஞ்சாவூர்லேருந்து போவாங்க, சரௌண்டிங்கில் உள்ள எல்லா ஏரியாவிலேருந்தும் அந்த பக்கம் வருவாங்க. ஸோ பெரிய ஒரு இதாகும். கூகுளே பார்த்தீங்கன்னா நேற்று மேப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ரெட்லேயே இருந்துச்சுங்கிறதெல்லாம் நியூஸில் பார்த்தோம். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் பிரமிப்பாக இருக்குது. ஒரு பர்சன், அந்த விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் மேலே மக்கள் வச்சிருக்கிற அன்பு, மக்கள் வச்சிருக்க எதிர்பார்ப்பு, மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளாம் நினச்சி பார்த்தாலே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதில் வந்து மைக்கை அப்பப்போ பிரச்சனை பண்ணுறது, கரண்ட்டை கட் பண்ணுறது, அதில் விட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தரங்கள் பண்ணி என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் கொடுக்க முடியும், என்னென்ன ப்ராப்ளம் கொடுக்க முடியுமோ கொடுத்து தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, சும்மாவாவது வந்து பார்த்தோம், அது போதும் திருப்தியா அப்படிங்கிற அளவுக்குலாம் மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் அரியலூரில் பேசினார், உண்மையிலே நல்லா சூப்பராக பேசினார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சில விஷயங்கள்லாம். ஸோ அதுக்கு அந்த ஸ்பீச்சுக்கு மட்டும் ரியாக்ஷன் பண்ணலாம்னு நினைக்கிறோம். பட் என்ன சில நேரத்தில் வந்து பிளாக் பண்ணி விட்றாங்க, இல்லைனா வந்து காப்பி ரைட்டு ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் யோசிச்சு தான் கொஞ்சம் சரி நம்ம மட்டும் அதை கேதர் பண்ணிவிட்டு
ஒரு இதாக பண்ணிடலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சப்போஸ் கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். பிளாக் பண்ணலை, க்ளைம் பண்ணாலும் பண்ணிட்டு போட்டும். காசு வரதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு எனக்கு காசுக்காலம் தேவையில்லை. பட் இருந்தாலும் ஸ்ட்ரைக்கு கொடுக்காம இது இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? நீங்கள் பண்ணலாமா வேணாம்ங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பல வீடியோ முறையும் தெரிக்க விட்ருவோம். ஓகேங்களா? எனக்கு பர்சனலாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிது. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியல. அந்த எலெக்ஷன் டேட்டை ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கணும். அதை விட ரொம்ப எதிர்பார்க்குறது எலெக்ஷனுடைய முடிவு ரிசல்ட் வர டேட்டை. அதில் தெரிஞ்சிடும். இந்த வாய்ப்பு டெஃபினெட்லி கண்டிப்பாக மக்கள் கொடுப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அப்படி தான் தோணுது. மேபி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி என்ன நடக்குது அரசியல் நமக்கு தெரியாது இல்லையா? அரசியலுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம ஓவராலாக பார்க்கும்போது ஓகே எல்லாரோட தாக்கம் அப்படி இருக்கும்போது மேபி வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை வந்து அடுத்த 2031, 32 எலெக்ஷன் வரும்போது விஜய் அவர்கள் வந்து செய்கிற ஒரு விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மக்கள் எல்லாம் நீங்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி உங்கள் சின்னம் எதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த சின்னத்தை நோக்கி நாங்கள் போயிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஆட்சி கொடுக்குறாரா? இல்லை அப்போ போதும்பா இதுக்கு பழசே பரவாயில்ல, அவங்களே ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க, இவரால் எதுவும் பண்ண முடியல அப்படி இப்படி நினச்சிட்டு மக்கள் பழைய மாதிரிக்கு வராங்களாங்கிறதுலாம் அந்த 5 வருஷம் அவர் அவங்க கையில் அரசியல் நாட்டை கொடுத்தா அந்த 5 வருஷத்தில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவர் எப்படி நடத்துகிறாங்க, வழி நடத்துகிறாங்கிறதுல தெரிஞ்சு போயிடும். ஸோ என்னையை பொறுத்தவரையிலும் தலைவர் ஒருத்தன் அப்படிங்கிறத தாண்டி 234 தொகுதியில் இருக்கிறவங்களும் அங்கே கவுன்சிலர் இருக்கிறதுலேருந்து யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே நல்ல எண்ணத்தோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாட்டோட அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு நல்ல கேண்டிடேட்ஸாக வரணும், நல்ல எண்ணம் உள்ள கேண்டிடேட்ஸாக வரணும், நல்ல அவருடைய எண்ணத்துக்கு எதிர்வினை இல்லாமல் பூஸ்ட் பண்ணுற மாதிரி வரணும், நிறைய இளைஞர்கள் வரணும், நிறைய ஒரு நன்மைகள் செய்யணும். தமிழ்நாடே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும். பொலிட்டிக்கல்னால் இப்படி இருக்கணும்டா, அரசியல்னால் இந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கணும்டா, இந்த மாதிரி ஒரு தொண்டன் இருக்குண்டா, இப்படிலாம் இருந்தால் தான்டா நாடு, அந்த ஸ்டேட்டே இப்படி இருக்குன்னா அவங்க கையில் நாட்டை கொடுத்தா எப்படா இருக்குங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுவார். அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் யார் கையில் என்ன இருக்குது இல்லையா? அதனால் வந்து இப்பயும் நல்லா தான் போயிட்டு எந்த சுமூகமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தமிழ்நாடு நல்லா தான் இருந்துட்டு இருக்கு நிறைய விஷயத்தில். இன்றைக்கெல்லாம் இப்போ ரொம்ப பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறோம். பட் இருந்தாலும் ஒரு சான்ஸ், ஏன்னா மிகப்பெரிய ஒரு தலைவனை கேப்டன் நம்ம இழந்துட்டு இருக்கும்போதெல்லாம் கொண்டாட வேண்டிய கேப்டனை விட்டுட்டோம். நிறைய ட்ரோல் பண்ணி அது வேறு மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு போயிட்டு ஒரு நல்ல மனசை நல்ல ஒரு மனிதனை நம்ம இழந்துட்டு செத்ததுக்கப்புறம் ஐயோ இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே, இவர் கையில் ஆண்டு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இவர் கையில் தமிழ்நாடு இருந்தால் இவ்வளோ சூப்பராக இருந்திருக்குமே அப்படிலாம் இப்போ ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனை வந்து இது மாதிரி ஒரு அடுத்து வரவங்களை ஒரு வராத அளவுக்கு இந்த மாதிரி பின்னாடி யோசிக்காத அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்க போகிறோம் நம்புகிறேன். தெரியல யாரோட விரல் எங்கெங்கே போகுதுன்னு தெரியாது இல்லையா? இந்த ஒரு விரல் நினச்சின்னா என்ன வேணாலும் முடிவு பண்ணிடலாம். ஸோ அப்படியேப்பட்ட இந்த ஒரு விரலை யாரை சூஸ் பண்ணுது, அந்த சூஸ் பண்ணுற ஆள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளும் ட்ராவல் பண்ணி பார்க்க தானே போகிறோம். ஓகே கேஸ், இதை பற்றி பேசணுன்னா நான் நிறைய பேசுவேன். ஸோ ஏன்னா எனக்கு பேசுகிறது சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் நிறைய பேசுவேன். சில நேரத்தில் ஜாலியாக இருக்கும், சில நேரத்தில் போர் அடிச்சிடும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் திரும்ப சந்திச்சுட்டே இருக்கிறேன். பாய்.